இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3 எடுத்த வீடியோ தான். இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். 2 நாளாக சரியான மழை. துணி காய வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருந்தது. மேட்டு எல்லாமே ஆஃபீஸ் சீட்டு வந்து கொஞ்சம் எடுத்து கொடியிலேருந்து எடுத்து போட்டிருந்தேன் காய வைக்கலான்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளேயும் டேபிள் இதெல்லாம் சின்ன சின்ன துணியாக போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அக்காவும் அம்மாவும் போட்டி போட்டு ஸ்நாக்ஸு மாவு இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே ரெடி பண்ணுறது தான். கண்ணன் சேவு மிச்சர் சீவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதலக்காய். எங்கள் ஊர் வந்து விருதுநகர் பக்கம்னால அங்கே தான் விளையும். அது கொடுத்து விட்டுருந்தா. அப்புறமா இது வந்து அக்காவே ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தா. கடலை உருண்டை, அப்புறம் இட்லி பொடி, அப்புறம் எள்ளு உருண்டை இதெல்லாம் பாக்ஸில் போட்டு அவளே ஸ்டோர் பண்ணி கொடுத்து விட்டுருந்தா. பசங்க நல்லா சாப்பிட்டாங்க விரும்பி. ஸோ இன்றைக்காவது ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு ஒரு ஃபீல் இருந்தது. காலையில் நான் அவங்க வந்தோடனே நான் ஆஃபீஸ் போனதால் அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு போயிட்டேன் இந்த காயை. அங்கேயே கெட்டு போயிடுமோன்னு ஒரே பயம். ஏன்னா பஸ்ஸில் வந்ததால் நைட் ஃபுல்லாக 8 ஹவர்ஸ் ட்ராவலில். அப்புறம் அவங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சோடனே தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஏன்னா கஷ்டப்பட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. அதனால் இதை க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்பா வந்து கடை வச்சுருக்கதால அவங்களும் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. கப் கேக்கு, புட்டிங் கேக்கு, அப்புறம் பிஸ்கெட்டு, க்ரீம் பிஸ்கெட்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்க. ஆனால் வந்து பசங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இன்னும் நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எப்போயுமே ஊருக்கு போய்ட்டு வந்தால் ஒரு 3-4 கட்டப்பை ஸ்நாக்ஸு அது இதுன்னு கொடுத்து விடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.